ஐப்பசி மாத வளர்பிறையில் வரும் சஷ்டியை மகா கந்த சஷ்டியாக அன்று பக்தர்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் ஆதிசக்தி மிக்க ஆன்மீக விரதமாக சொல்லப்பட்ட விரதம்தான் மகா கந்த சஷ்டி விரதம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்காக கடைப்பிடிக்கப்படும் விரதங்களில் இந்த விரதம் மிக கடுமையான விரதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விரதங்களில் முக்கிய வேண்டுதலாக குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் மேலும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகள், நோய் மற்றும் தாங்க முடியாத துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்று நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி வழிபட வேண்டும் என்பது பற்றியும், அதே போல மகா கந்த சஷ்டி விரதத்தை எந்த நாளில் தொடங்கி எந்த நாளில் முடிக்க வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டில் வருகிற மகா கந்த சஷ்டி விரதத்தன்று முருகப்பெருமானிடம் தங்கள் வேண்டியதை பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் பக்தியின் வைராகியத்தின் வெளிப்பாடாக பக்தர்கள் பல விதங்களில் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். சிலர் குழந்தை வர வேண்டி விரதம் இருப்பவர்கள் மிளகு மட்டும் சாப்பிடுவது, துளசி மட்டும் சாப்பிடுவது என்று விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். இன்னும் சிலர் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். இதில் சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிட்டு விரதம் இருப்பதும் அதே போல அன்று எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருப்பதும் என்று அது முக்கியமல்ல. முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கையுடன் தீராத பக்தியோடு வழிபாடு செய்வது தான் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை மாலை என்று இருவேளையும் குளித்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அப்படி இருவேளையும் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் ஒருவேளையாவது முருகன் கோவிலுக்கு போக வேண்டும். சில பக்தர்களுக்கு அவர் அருகில் முருகன் கோவில் இல்லாதவர்களும், அப்படி ஒருவேளை முருகன் கோவில் இருந்தும் செல்ல முடியாதவர்கள் வீட்டு பூஜை அறையில் காலை மாலை இருவேளையும் முருகப்பெருமானின் படம் அல்லது அவருடைய சிலை வைத்து பூ போட்டு வழிபடலாம். அதே போல மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பெண்கள் விரதம் நாட்களில் மாதவிலக்கு ஆகியிருந்தால் அன்று பூஜை அறைக்கு செல்லாமல் பூஜை அறைக்கு வெளியே இருந்தபடியே கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் என்று முன்னோர்கள் பல காலமாக சொல்லப்பட்டு வந்த குறிப்புகளும் இருக்கிறது. அதே போல மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பலருக்கு கேள்வி எது என்றால், மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கு எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று. அது 6 நாட்களா, அப்படி இல்லை 7 நாட்களா என்று. மகா கந்த சஷ்டி விரதம் முருகனுக்கு விரதம் இருப்பதற்கு 6 நாட்கள் போதும் என்று நினைத்து, அதாவது 6வது நாளான சூரசம்ஹார நிறைவடைந்த பிறகு அன்றைய நாளை விரதத்தை முடித்து விடுகிறார்கள். ஆனால் மகா கந்த சஷ்டி விரதத்தை 7 நாட்கள் விரதம் இருந்தால் இன்னும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஐப்பசி மாத பிரதமையில் துவங்கி சஷ்டி திதிக்கு மறுநாள் சப்தமி அன்று வள்ளியுடன் தெய்வசேன சமேத முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற அன்றைய தினம்தான் மகா கந்த சஷ்டி விரதத்தை முடிப்பதற்கு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது. அதாவது சூரசம்சாரத்திற்கு அடுத்த முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டு தரிசித்த பிறகு கோவிலில் கொடுக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு மகா கந்த சஷ்டி விரதத்தை முடித்து கொள்ளலாம். பிறகு வீட்டிற்கு வந்த பிறகு வீட்டில் இருக்கும் முருகன் படத்திற்கு முன்னால் விளக்கேற்றி சர்க்கரை கலந்த பாலை நைவேத்தியமாக அவருக்கு படைத்து கந்த சஷ்டி கவச பாடலை சில வரிகளில் பாடி முருகப்பெருமானை வழிபட்டு அவருக்கு நைவேத்தியமாக படைக்கப்பட்ட பாலை குடித்து மகா கந்த சஷ்டி விரதத்தை முடித்து கொள்வதால் நம் நினைத்த வேண்டுதல் படிப்படியாக நிறைவேறும் என்று முருகப்பெருமானின் பல புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது.